ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோ டெய்லரிங். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ரோப் ரொம்பவே ஈஸியாக எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 ரோப்புக்கு தேவையான கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தோட விட்த் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அளவு வித்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிளாத்து. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோவுக்கு நமக்கு அந்த ரோப்போட விட்த் வேணுமோ அந்த அளவில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் ரோப் எவ்வளோ குட்டியாக வேணுமோ அந்த அளவு சைஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பெருசாக வேணும்னா பெருசாக எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் குட்டியாக வேணும்னா குட்டியாக எடுத்துக்கலாம். இல்லை மீடியம் சைஸில் வேணும். உங்களுக்கு ரோப்போட சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லூப் டேனர் யூஸ் பண்ணி தான் டர்ன் பண்ண போகிறோம். அதனால் எவ்வளோ குட்டியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணாலுமே அந்த லூப் டேனர் யூஸ் பண்ணும்போது நமக்கு குட்டியாக கிடச்சிரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபூட்டோட அளவுக்கு வர்ற மாதிரி நான் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். அந்த அளவு போதும் அப்படின்ட்டு. கொஞ்சம் மெதுவாக தான் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ரொம்ப ஸ்பீடாலாம் கொடுக்காதீங்க. ஏன்னா எல்லா ஒரே அளவில் ரோப் வரணும். ஒரு இடத்துல குட்டியாக ஒரு இடத்துல பெருசாக அந்த மாதிரி வரக்கூடாது, சரிங்களா? அதனால் ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் ஒரே அளவில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கோணலாக இல்லாமல் நேராக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸாக ஃபேப்ரிக் இருக்கும். அதை நீங்கள் வேணும்னா கட் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரோப் ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி அடுத்த ரோப் ஸ்டிச் பண்ணுறோம். அடுத்த ரோப்பும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு ரோப் எந்த சைஸில் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே அளவில் தான் செகண்ட் அந்த ரோப்பை ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரே ப்ளவுஸில் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் மாற்றி மாற்றி ஒன்று பெருசாக ஒன்று குட்டியாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்ம ப்ளவுஸில் போடும்போது அது தனியாக தெரியும். ஏன்னா ப்ளவுஸில் நம்ம 2 ரோப் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி 2 ரோப்புமே ஒரே அளவில் ஒரே சைஸில் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரோப்போட லென்த்தும் அப்படி தான். நான் ஒரு 22, 23 இன்ச் அளவு ஹைட்டில் லென்த்தில் நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் அந்த அளவுலேயே எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். இல்லை அதை விட ஹைட்டாக வேணும்னா ஹைட்டாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோப்பை சைடில் கொஞ்சம் கிளாத் நான் கட் பண்ணுறேன். ரொம்ப பக்கத்தில் கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பக்கத்தில் நீங்கள் கட் பண்ணாலுமே அந்த த்ரெட் பிரிஞ்சு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த த்ரெட் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு பக்கத்தில் நம்ம கட் பண்ணும்போது. அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு தான் நீங்கள் மீதி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கணும். மற்றபடி அந்த நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு பக்கத்தில் கட் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஏன்னா சில கிளாத் ரொம்பவே நைஸாக இருக்கும். நம்ம டர்ன் பண்ணும்போதே பிரிஞ்சு வந்துடும். அதனால் அதை பார்த்து கிளாத்தை பொறுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சில கிளாத்தில் 1/2 இன்ச் அளவுக்கு விட்டாலும் பரவாயில்ல, ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா. அது டர்ன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும், சரிங்களா? கிளாத்தை பொறுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கிளாத்லேயுமே நான் 2 ரோப்லேயுமே கட் பண்ணிட்டேன். எக்ஸஸாக இருந்ததை கரெக்டாக 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் லூப் டர்னர் எடுத்திருக்கேன். இந்த லூப் டர்னர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த லூப் டர்னரில் அந்த மேல் பக்கம் எட்ஜில் அந்த ஹூக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரோப் நம்ம டர்ன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி லூப் டர்னர் கொடுத்துக்கோங்க. கிளாத்தோட உள் பக்கமாக தான் நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு அந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹூக்கு மாதிரி இருக்கும். அந்த ஹூக்கை கரெக்டாக அந்த கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேல் பக்கமாக அதை எடுத்து விட்டுருங்க. அது லாக் எதுவுமே ஆகாது. அதை மேல் பக்கமாக இழுத்து விட்டுட்டாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம கிளாத்தை மெதுவாக மேலே இழுத்துட்டே இருக்கணும். ரொம்ப ஹார்டாலாம் இழுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அது அந்து வந்துடும். அந்த த்ரெட்டை விட்டு அந்து வந்துடும். கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி நம்ம டர்ன் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி மெதுவாக, ரொம்பலாம் கட்டியாக கிளாத் வந்துடாமல் கொஞ்சம் மெதுவாக இந்த மாதிரி டர்ன் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாகவே டர்ன் ஆகி வந்துடும். அந்த லூப் டர்னர் வெளிப்பக்கமாக வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடாக கிளாத் அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். இப்போவே பாருங்கள் நிறைய கிளாத் நூல் மாதிரி இழுந்து வருது பார்த்தீங்களா. அந்த பட்டு கிளாத்லலாம் இந்த மாதிரி தான் வரும். அதுக்காக தான் எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட சொன்னது. இல்லைனா நமக்கு ஃபுல்லாகவே அப்படி பூஞ்சி வந்த மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம ஒரு ரோப் நம்ம டர்ன் பண்ணி எடுத்துட்டோம். இந்த அளவு தின்னாக தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப தின்னாகவும் எடுக்கல, ரொம்ப பெருசாகவும் எடுக்கல, மீடியமாக எடுத்திருக்கேன். இதே மாதிரி தான் இன்னொரு ரோப்பை நம்ம டர்ன் பண்ணணும். அந்த லூப் டர்னரை
இந்த கிளாத்தோட உள் பக்கமாக விட்டுட்டு மேல் பக்கம் அந்த ஹூக்கை வந்து கரெக்டாக மாட்டிக்கோங்க. கிளாத்தில் இந்த மாதிரி மாட்டிக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு அதை வந்து மாட்டுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேல் பக்கம் வந்து எடுக்க வந்துட்டே இருக்கும். கரெக்டாக வரலன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து அது வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து அதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் கரெக்டாக மாட்டிக்கோங்க. இல்லைன்னா அது வந்து பிரிஞ்சு வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து 2 ரோப்புமே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி ரோப் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். லூப் டர்னர் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.